ஹாய் டார்மிஸ், இது என்னோட ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் அண்ட் ஃபஸ்ட்டு ஒன் ஷாட்டும் கூட. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படி இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்புறம் ஸ்டோரியோட இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜேகே உங்கள் அம்மாவோட தம்பி. சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப லவபிளாக வளர்ந்துருப்பீங்க. அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் நீங்களும். குட்டி வயசுலேருந்தே உங்களுக்கு அவன் தான், அவங்களுக்கு நீங்கள் தான் பேசி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற லவ் ஸ்டோரி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே வளர்ந்துருப்பீங்க. ஜேகேக்கு 32 இயர்ஸ் ஆகுது, அப்புறம் உங்களுக்கு 20. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டப்போ. மாமா மாமா கையை விடு மாமா. ஏய், நான் தான் அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடி. அப்புறம் என்னடி திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? அவன் ஏதோ ஸ்டடீஸில் டவுட்டுன்னு கேட்டான், அதான் சொல்லி கொடுக்கலான்னு. ஆ, கேட்பான்டி, கேட்பான். ஏன் கேட்க மாட்டான்? அவன் வீட்டில் இந்த மாதிரி தலைன்னு ஒரு புள்ள இருந்தானா அவன்கிட்ட என்னை பேச விடுவானா? ஆ, அப்புறம் அவன்கிட்ட பேசுறத பார்த்துருக்கியாடி? ஆ, அப்படி நல்லா பல்ல இழிச்சிட்டு நீயும் அவன் கூட போயிட்டு சும்மா பல்ல இழிச்சு பேசிகிட்டே இருக்க. நீ மூடின்னு இருக்கணும், புரியுதா? சும்மா அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான்னு பில்டப் பண்ணிட்டு ஊருக்குள்ளே பெரிய புடிங்கி மாதிரி சுற்றின்னு இருக்கல, அதான் திமிரு. ஏன் உனக்கு நான் பத்தலையாக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. அவன் சும்மா தான் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தான். நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற. ஓஹோ, அப்போது நீ தப்பு பண்ணுறதை ரியலைஸ் பண்ண மாட்ட, அவன் தான் தப்பு பண்ணுறான், அப்படி தானே? எவ்வளோ பேராண்ட ஆ எவ்வளோ பேராண்ட அதை சொல்லின்னு சுற்றிட்டுருக்குற? ஏய், இங்கே பாரு, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்புறம் நீ என்ன தான் கட்டிக்கணும், புரியுதா? சும்மா ரோட்டில் போகிறவன்ட்டெல்லாம் உன்னை தூக்கி கொடுத்துட்டு என்னால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒரு டவுட் சொல்லி கொடுக்க போனதுக்கு இவ்வளோ பேசுகிற? நான் தான் அவன் கூட ஓடியா போயிட்டேன். போய் தான் பாருண்டி, அப்போ தெரியும் உன் மாமன் யாருன்னு. பாரு, ஏதோ இன்னைக்கு நான் நல்ல மூடில் இருக்கேன், அதான் அவனை விட்டு வந்துருக்குறேன், புரிஞ்சுதா? சும்மா சும்மா மாமனை சீண்டி பார்க்கணுன்னு அவளை ஏதாச்சும் வேலை பார்த்துன்னு இருந்தேன்னு வச்சுக்கியேன், அவ்வளோதாண்டே. ஒரே மாதிரி எல்லா நாளும் இருக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரியா? ஐயோ இல்லை இல்லை, வீட்டில் வேலை இருக்கு. அம்மா வீட்டில் இருக்க சொல்லிடுச்சு. ஆ, உங்கள் அம்மாட்ட தானே, நான் பேசிக்கிறேன். போன வாரம் விளாட்ணுமே அப்பா அம்மா விளாட்டு, நல்லா தானே இருந்தது. இந்த வாரமும் விளாட்லாம், நீ வந்தேன்னா ஓகேவா? போ மாமா, நீ எப்படி விளாடுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்டி, ஏன் அப்படி சொல்கிற? என்ன, நீ சீட் பண்ணி ஆடுற. நான் வரமாட்டேப்பா. ஏய், அப்படி தாண்டி ஆடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பே இல்லை. நீ வரல? சரி, வரேன். ஏய், ரெடி ஆகிட்டு மெசேஜ் பண்ணு, நானே உன்னை நைட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் காலைல நானே வந்து உன்னை விட்டுடுறேன். நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதண்ணா, நீ வந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் ஆமாம் நான் பார்த்துக்கிறேன்டி, புரியுதா? சி, போ மாமா, நான் வரேன். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு போய் பைக்கில் ஏறி கிளம்பிடுறான். நீங்களும் பாய் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. வீட்டில் ஜேக்கியோட அம்மாவும் இல்லை. அவனுக்கு நீங்கள் மிஸ் கால் பண்ணுறீங்க. அவன் உங்களை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வரான். மாமா, பாட்டி வீட்டில் இல்லையா? ஓ, அவங்கள கேட்குறியா? வெளியே ஏதோ ஃபங்க்ஷனு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்னடி பண்ண போகிறாங்க? நம்ம 2 பேரும் என்ஜாய் பண்ணலாம், வா அப்படின்னு உள்ள நைஸாக கூப்பிட்டு வரான். நீங்களும் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. டேய், வேற வீட்டுக்கு வந்துட்டா, கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ, ஒரு மாதிரி இருக்காளேடா, தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. ஜேகே, எல்லாமே உனக்கு தான்டா. ஐயோ,
சின்ன வயசில் மூக்கு ஒழுக்கிட்டு 2 குடுமி போட்டு சுற்றி நின்றவளா இவ இப்போ சும்மா அப்படி இருக்காளே. ஓகே ஜேகே, உனக்கு தான், அவன் உனக்கு தான். சரி, பொறுமையாக போகலாம். என்னடி, இந்த சாக்லேட் உனக்கு பிடிக்கும்ல? அதான் உனக்காக வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், சாப்பிடு. எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது? பார்த்துருக்கேன்டி, உன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் மேயும்போது எப்போ பாரு இதோடு தானே சுற்றின்னு இருப்பீங்க. இப்போ என்ன வேணாங்கிறியா? சரி கொடு. கோவத்தை பாரு மாமனுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன், அவ்வளோதான். சரி அப்படின்னு உங்கள் பின்னாடி அப்படியே கை போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் தள்ளி உட்கார்றான். நீங்கள் அவனை டவுட்டாக திரும்பி பார்க்குறீங்க. என்னடி, ஏன் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். ஆஹா, சரிடி. உன் ஃப்ரெண்ட்ஸில் ஒத்தி அதான்டி, அப்படி நெட்டை கூக்கு மாதிரி ஒத்தி இருப்பாள்ல, அவ பேர் என்ன? யாரு கேட்குற? பிரியாவையா? ஓ, அவ பேர் பிரியாவா? அவளை பற்றி என்ன உனக்கு? இல்லை, நீயே ஒரு மொக்க கேங்கோட சுற்றின்னு இருப்ப, அதில் அவள் ஒத்தி மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கா. அது அவளை பற்றி சும்மா விசாரிச்சு பார்ப்போமேன்னு. அப்போ என்னையும் மொக்கன்னு சொல்கிறியா நீ? தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ என்னை கூப்பிட்டது அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, என் கூட இருக்கிறதுக்காக இல்லைல்ல? நான் போகிறேன். அப்படிலாம் இல்லடி, சும்மா தாண்டி கேட்டேன். உடனே கோவம் வந்துருமே. சரி உட்காருவா. ஒன்றும் வேண்டாம், நீ அவளை பற்றி பேச தானே நான் கூப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த உன் சாக்லேட்டு நீயும். இப்படி தானே இருக்கும் எனக்கும். அந்த மயிராண்டிக்கிட்ட பேசும்போது எவ்வளோ தடவை சொல்லியிருப்பேன், ஆனாண்ட பேசாதடின்னு. என் பேச்ச நீ கேட்டியாடி? அவளை பற்றி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கேட்டேன், அப்படியே பொங்குது ஜெலசி. என்ன, மாமன் உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? என்ன பிடிக்காதா? என் கேங்கில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, உன் மாமா சும்மா அப்படி இருக்கிற ஒரு ஆளுன்னு. யாருக்கு தான் பிடிக்காது? இந்த ரோட்டில் போகிறவ, ஸ்ட்ரீட்டில் போகிறவ, இவன் ஆளாளுக்கு கண்ணிலேயே ஒன்று கொத்தி திங்குறாளுங்க. என்னை பார்த்துட்டு மட்டும் சும்மா இருக்க சொல்கிற? மேடம் அவ்வளோலாம் கவனிக்கிறீங்களாடி? அப்படியே ஒன்றும் தெரியாத அம்மிக்கினி மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ வேலை பார்க்குறீங்க. தெரியும்டி பொண்ணுங்களோட சைக்காலஜி என்னன்னு. அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்கள. சரி, லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒன்று கொடுத்தியே, இப்போ ஒன்று கொடுக்கலாம்ல? லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் என்ன கொடுத்தேன்? எனக்கு ஞாபகம் இல்லை. எவா நடி இப்படி நடிக்கிற? சத்தியமாக ஞாபகம் இல்லை? இங்கே பாரு, மாமா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன், அதை ஞாபகப்படுத்தி எனக்கு கொடுத்தேன்னா உனக்கு அந்த கிஃப்ட்டு. இல்லைன்னா பரவாயில்ல, அந்த பிரியா வாண்ட கொடுத்து நான் உசார் பண்ணிக்கிறேன். என்னது, பிரியாவா? பாத்தியா, நீ எனக்கு கழட்டி விட தான் பார்க்குற, போடா. என்னடி, மாமா எவ்வளோ ஆசையாக கேட்குறேன், ஒன்று குத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? இதுக்கு மட்டும் நான், கிஃப்ட்டுக்கு மட்டும் அந்த பிரியாவா? என் அக்கா அம்மாவை இப்படி இருக்கும்போது நான் ஏண்டி கண்ட நாய்ங்க பின்னால சுத்த போகிறேன்? நீ தாண்டி சொல்லும், நீ தான் இந்த புரிதா? எங்கே கூட நான் அவளை வச்சுக்க மாட்டேன். என் மனசு ஃபுல்லாக என் அத்தம்மாவை நீ தாண்டி இருக்க. சும்மா சொல்கிற, எனக்கு தெரியும். உன்கிட்ட பிரியா நம்பர் இருக்குதானே? என்ன ஏமாத்துறதானே? இப்போ என்ன, என் ஃபோனை மாற்றி பார்க்கணுமா? என்ன பாரு, அவளாண்ட நான் ஒரு வார்த்தை பேசியிருந்தேன்னா என்னையோட உன்னை தொடர்றதை விட்டுறேன்டி. நீ போய் அந்த மயிர் இருக்கிறான்ல, அவங்களோடய பேசின்னு சுற்றினிரு போ. இல்லை, வேண்டாம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நான் சும்மா தான் கேட்டேன். சரி, பாட்டி எப்போ வருவாங்க? என்னடி பிரச்சனை உனக்கு? எங்கள் அம்மா வந்தா
எதுவுமே பண்ண முடியாது. இந்த பாரு, உன் மாமனை இப்படியே காய போட்டு வச்சுக்கலான்னு நினச்ச, அவ்வளோதான். வேற நல்ல பிள்ளையா பார்த்துட்டு போயின்னே இருப்பேன். தெரியும்ல? ஏல, இவ்வளோ தூரம் டைலாக் பேசுகிறேன், ஒன்றுத்துக்கும் விழுக மாட்றாளே. இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி தான் இருக்க போறணும் எனக்கே தெரில. மனசுக்குள்ளே அவ்வளோ ஆசை வச்சிருக்கிறேன். நான் பேசுகிறாளா போகிறேன், அப்படியே உட்காந்துன்னு இருக்கா. ஏய், எதனா பேசுடி. வாய் திறந்து பேசினா தானே எனக்கு தெரியும். என்ன, கொடுப்பியா மாட்டியா? சரி, கொடுக்குறேன். ஆனால் இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். புரியுதா? ஐயோ எப்பா, இவளை ஒத்து வைக்கிறதுக்குள்ள ஐயோ. ஆ, சரி சரி, ஓகே. இதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான், சரியா? வரியா, போகலாமா? எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டயர்டாக இருந்துச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. ஏண்டி அதுக்குள்ளே போகிறேங்கிற? அம்மா காலைல தான் வருவாங்க. உன்னை பொறுமையாக காலைல கூப்பிட்டு போய் விட்றேன். அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன்டி. நீங்கள் ரெஸ்டடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பசிக்குது. நைட்டு நான் எதுவுமே சாப்பிடல இன்னும். அவ்வளோதானே, மாமா இருக்கேன்லடி, நான் பார்த்துக்கிறேன்டி உன்னை. உனக்கு என்ன வேணும் அது மட்டும் சொல்லு, நான் ஆர்டர் போடுறேன். எதுக்கும் ஏதாவது கேட்பியா? இல்லை இல்லை. ஆ, சாச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம அதை கல்யாணத்துக்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். நீ தான் சொல்லிட்டல. ஆ, சரி, என்ன வேணும்னு சொல்லு, நான் ஆர்டர் போடுறேன். ஆர்டர் போட்டுட்டு அப்படியே பெட்லேயே உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேல்ல. ஏன்னா பொண்டாட்டி ஆகிட்டு அப்புறம் அது வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன்னா செம்ம கட்டுப்பாயிருவேண்டி. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ புருஷன் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பயம்? எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சொல்லிட்டு வெறியாக்கி விட்டுட்டு அப்புறமா எனக்கு தெரியாது ஐயோ அம்மா அப்படி இப்படின்னு சீன் போட மாட்டேல்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். பாக்குறேன்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. சரி சாப்பிடு, நல்லா இருக்கா? நம்ம சாப்பிட்றாயா? தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோதான். பார்க்குறாளா? என்ன அப்படி பார்க்குற? வேணுமா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொன்னல, அப்படிலாம் இல்லை, தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அழகாக இருக்குடி. ஃபஸ்ட்லாம் இவ்வளோ என் பொண்டாட்டின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, ஒன்றும் தெரியாது அப்பாவை தூக்கி அந்த அல்ல வைக்கிறாங்களேன்னு. ஆனால் இப்போ தாண்டி தெரியுது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு. எனக்கு தெரியாது கூட அப்டேட்டிவாக இருக்க. எப்படி கற்றுக்கிறியா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது கூட தெரிஞ்சு வச்சுக்கலான்னா அப்புறம் நான் உனக்கு பொண்டாட்டியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதுவும் கரெக்டு தான். சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு நீயே சொல்லு. நீ தான் எல்லாத்துக்கும் பிளான் வச்சுருக்கியே. என்ன கேட்டால் நான் இன்னொரு ரவுண்டு போகலான்னு சொல்லுவேன். நீ ஓகேம்பியா? நான் தான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட. சும்மா போட்டு பார்த்தேன்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் சொன்ன பிளேஸில் இருப்பேன். சரி, உன் ஃப்ரெண்டு நீ அந்த மாதிரி எந்த அளவுக்கு ஃப்ரெண்டு? ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்க, எனக்கு ஜலஸ் ஆகுதுரி ஒத்தா. அதுவா, நானும் அவனும் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஃப்ரெண்டு மாமா. அவன் எனக்கு தெரியாத சயின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பான். சயின்ஸா? என்ன சயின்ஸு? பயாலஜியா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கெமிஸ்ட்ரி வராது, அது மட்டும் சொல்லி கொடுப்பான். ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் நீ சொன்னது இல்லையாடி? நம்ம 2 பேர் தான் இப்போ பேசிக்கிட்டதே இல்லையே. என்கிட்ட பேசவே மாட்டா. அதான் ஊரில் பாம்பேக்காரி ஒருத்தி இருக்காளே, அந்த அத்தம்மாவை, அவ கூட தான் பேசிகிட்டு இருப்பா.
இப்போ எதுக்கடி அவ கதை? அதான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, அப்புறம்னா? சரி, அப்புறம்னா சொல்லு. அப்புறம் என்ன சொல்கிறது, காலேஜில் அவன் என் கூட ஃப்ரெண்டு. அப்புறம் இப்போ படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ்னா. இல்லை, புரியல. டவுட்ஸ்னா எந்த மாதிரி? இப்போ அதே கெமிஸ்ட்ரியா? மாமா, இப்போ நான் படிக்கிறது ஆச்சு. ஏப்பா, ஏய், அப்போ இப்போ அக்கௌண்ட் சொல்லி தரானா உனக்கு? சாச்சா, அக்கௌண்ட்ஸ்லாம் நான் 90% மேலே தான் வாங்குவேன். அவனுக்கு தான் டவுட் வரும். நான் காமர்ஸ் தான் படிப்பேன் வந்துட்டு. ஏய், இங்கே பாரு, இதோட அவன் சாவஸ்தே கட் பண்ணுற, புரியுதா? இனிமேல் எந்த டவுட்னாலும் நான் இருக்கேன், என்கிட்ட வந்து கேளு. இதுக்கப்புறம் உன்னை அவனோட வச்சு பார்த்தேன், அவ்வளோதான், புரியுதா? சரி, அதுக்கு ஏன் திட்டுற? அன்பா சொல்லலாம்ல. ஐயோ ஆத்தா, மூஞ்சி அப்படி வைக்காதடி, முரட்டு குத்தாயிரும் அப்புறம், பார்த்துக்க. சரி, அதை அப்படியே ஒரு வாய் ஊட்டி விடு. ம். இப்படியே அந்த டே போயிருக்கும். அடுத்த நாள் காலேஜ் முடிஞ்சதும் நீங்கள் ஈவினிங் வெளியே வருவீங்க. என்னோட சைடு ஜேகே பைக்கில் வந்துட்டு இருப்பான். யாரா அவன் இந்த நேரத்தில்? எப்போ பாரு டிரைவிங்கில் இருக்கும்போதே ஃபோன் பண்ணுறானுவ. ஆ, அக்காவா? சொல்லுக்கா. ஆ, சரி, ஓகே, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ம். அந்த ஆள் என்னடி அவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறான், என்னால் எழுதவே முடியல. சரி, நீ எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் வீட்டில் காப்பி பண்ணிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ஏ வயன், எங்க? வா வா. ஆ, மாமாவா? இங்கே என்ன பண்ணுறான்? ஆம். ஏய், யாருடி அவரு? நான் சொல்லியிருக்கேன்ல, என் மாமான்னு. அது அவன்தான். ஐயோ, என்னடி இவ்வளோ அழகாக இருக்காரு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காருடி. இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ம், ஆமாம். சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் உன் கூட போகிறேன். லேட் பண்ணால் மண்டலே கொட்டுவான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. வந்து பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே. ஆ, வயன், ஒரு நிமிஷம். நீ இது நோட் பண்ணலன்னு உன் ஃப்ரெண்டு சொன்னான். ஆ, நீ வேணா இதை எடுத்துகிட்டு போயேன், பார்த்து எழுதிட்டு வா. ஃபோனில் பார்த்து எழுதுனா கண்ணு வலிக்கும்ல. ஆ, இல்லை பிரவீன், வேண்டாம். அவள் அமுச்சிட்டா, நான் அதை பார்த்தே எழுதிக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏய், ஏன் வேண்டான்னு சொல்கிற? ஃபோனில் பார்த்து எழுதுனா கண்ணு வலிக்கும் வயன், அதெல்லாம் வேண்டாம். நீ இதை எடுத்துகிட்டு போ, எழுதிட்டு நாளைக்கு கொண்டு வந்து கொடு, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. ம், ஐயோ, மாமா இருக்கிற நேரம் பார்த்தா இவன் என்கிட்ட வந்து பேசணும். போச்சு போச்சு, என்னை பார்த்து முறைக்கிறான். அப், இல்லை பிரவீன், வேண்டாம். ஏ வயன், எவனாண்ட என்னடி பேசினுக்கிற? ஏ, என்னடா, என்ன பிரச்சனை உனக்கு? ஆ, இல்லை ப்ரோ, அவ இன்னும் நோட் பண்ணல, அதான் காப்பி பண்ணுறதுக்கு. ஏய், உன் தேவையில்ல, அவளுக்கு தேவையில்ல, முட்டு போடா. ஏ, வாடி. அப், மாமா, ஏ, சாரி பிரவீன். ஏ, என்னடி அவனாண்ட சாரி கேட்குறது? அச்சு குழச்சிரும் பார்த்துக்கோ, செம்ம கானில் இருக்கிற, முடின்னு வந்து சேரு, வா. அ, வயன், ஏ, ஏறி வண்டியில் மோதிர வண்டி. அவங்கள கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டியை இறங்கி நிற்கிறான். நீங்களும் அவனை பார்த்து அப்படியே பயந்துட்டே நிற்கிறீங்க. ஏய், உனக்கு பிரச்சனையா இல்லை அவனுக்கு பிரச்சனையாடி? 2 பேரும் நின்றுட்டு என் கண்ணு முன்னாடியே பேசின்னு இருக்கிறீங்க. உனக்கு ஏத்தம் தானே? ஆ, நீ இடம் கொடுக்காம அவன் எப்படி உன்னாண்ட வந்து பேசின்னு இருக்கிறான்? நேற்று அவ்வளோ தூரம் சொல்கிறேன், அவனாண்ட பேசாத சேராதன்னு. என்னை பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? அவன்லாம் ஒரு ஆள், அவன்கிட்ட நின்று பேசி என்ன அசிங்கப்படுத்தினுக்கிற? ஆ, அவளை இப்படி வாயை திறந்து பேசல, அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன். ஆமாம், ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத, நோட்ஸ் கொடுக்க தான் வந்தான். நீ பார்த்தல. ஆ, பார்த்தேன்டி, பார்த்தேன். அவன் பல்ல இழிச்சு பேசினதையும் பார்த்தேன், நீ வேணாம் வேணான்னு சொல்லி சமாளித்ததையும் பார்த்தேன். நீ முன்னாடியே காலைல போனதும் என்னாண்ட பேசாதுன்னு சொல்கிறதுக்கு என்னடி உனக்கு? ஆ, 2 பேரும் பேசி என்னை வெறுப்பேற்றுறீங்களா?
ஆ என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நோட்ஸ் கொடுக்க தான் வந்தான். வேறு எதுவுமே நாங்கள் பேசலை. சாமி சத்தியம். ஆ நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க. நான் நடுவில் குச்சி வாங்கி சாப்பிட்டு போகிறேன். என்னை பார்த்தா 2 பேரும் எப்படி இருக்கு? அவன் எந்த எண்ணத்தில் உன்னாண்ட பேசின்னு இருக்கான்னு திருமாடி உனக்கு? ஆ அது கூட புரிஞ்சுக்க முடியல உன்னால? இங்கே பாரு, இப்போ அவனுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு உன் கூட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன், புரியுதா? எங்கடி ஃபோனு எடு, எடுத்து பேச அவனாண்ட. என்னால் ஃபோன்லலாம் பேச முடியாது. நான் வேணா மெசேஜ் போடுறேன். ஓ, மெசேஜில் வேறு பேசின்னு இருக்கீங்களா? அப்போ இவ்வளோ நாளா என் முதுகு பின்னாடி குத்தி நின்றுக்கிற இல்லாடி? எவ்வளோ நாளாடி, எவ்வளோ நாளாக குத்தின்னு இருக்க? ஆ எடு, நான் பார்க்கணும். இப்போ அவனாண்ட என்னென்ன பேசியிருக்கிறான், நீ அவனாண்ட என்ன பேசியிருக்க, 2 பேரும் இவ்வளோ நாள் என்ன பேசி நின்றுருக்க என்ன பார்க்கணும். ஏறி ஃபோனை கொடு அப்படின்னு உங்கள் ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் பார்க்குறான். ஆ சூப்பர் ரே. எங்கள் பேர் ஃபுல்லாக ஹார்ட்டின் அவுட்ருக்குறான். ஆ நீ டீசெண்டாக தான் பேசியிருக்கிற. ஆனால் அவன் சொன்னல பார்த்துக்க அப்படின்னு கால் பண்ணிட்டு அப்படியே அவன் காதில் வைக்கிறான். ஏய் புறம்போக்கு, இங்கே பாரு, இதோட உனக்கும் அவளுக்கும் கடைசி. இனி நீ அவளோட பேசக்கூடாது, புரியுதா? அதுக்கப்புறம் உன்னை நான் அவளோட பார்த்தேன், அவள் தான் சொல்லிட்டேன். ஏய் எனக்கு பொண்டாட்டியாயி ரொம்ப நாள் ஆச்சுடா. நீ என் பொண்டாட்டிக்கிட்ட பேசி நிற்கிற, இதோட நிறுத்திக்கோ, புரியுதா? எந்தாடி உன் ஃபோனு, இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, புரியுதா? என்னோட மட்டும்தான் பேசணும், புரியுதாடி? சரிவா போகலாம். நீங்கள் அப்படியே பைக்கில் போயிட்டு இருக்கீங்க பின்னாடி உட்காந்து. என்னாடி எதுவுமே பேசாமல் வரவ, சும்மா ஏதாவது வளரிட்டே வருவியே, என்ன மாமன் திட்டேன்னு கோவமாக இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா உனக்கு ஏன் இவ்வளோ ஜெலசியாக இருக்கு? நான் வேறு யார் கூடயும் பேசக்கூடாதா? ஏய் நீ யார் கூட வேணாலும் பேசுடி, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் அவன் நல்லவனாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போல்லாம் பொண்ணுங்க ஈஸியாக போய் தேடி உழுறாளுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானுங்க. இப்போ சொல்கிறேன், உங்ககிட்ட நான் அப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள என் அக்கா புள்ள நீ தான் என் பொண்டாட்டின்னு நினச்சின்னு இருக்கேன்டி. ஆனால் அவன் எப்போடா டைம் கிடைக்கும் மேய்ஞ்சிட்டு காட்டை விட்டு போயிடலான்னு இருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கிறவனெல்லாம் நம்பாதீங்கடி, புரியுதா? நான் இப்போ சொல்கிறேன், போகும்போது உங்கள் வீட்டில் தாலி கட்டி கூப்பிட்டு போக சொன்னா கூட தாராளமாக கட்டி கூப்பிட்டு போயிடுவேண்டி. ஆனால் அவன் செய்வானா? எங்க கேளு பார்ப்போம். வந்து தாலி கட்டி கூப்பிட்டு போக சொல்ல, பண்ண மாட்டாங்கடி, பண்ணவே மாட்டானுங்க. அதான் உண்மையாக லவ் பண்ணுறவனுக்கும் மற்ற பொய்யா இருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது கூட புரிஞ்சுக்க முடியலன்னா எப்படி? நீங்கள் அப்படியே பைக்கில் உட்காந்துட்டே உங்கள் மாமாவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க பின்னாடி இருந்து. ஏ நான் கோவம் போயிடுச்சா? ஐஸ்கிரீம் பார்லர் போகலாமா? போகலாம். என்னை நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஐம் சாரி மாமா. அவன் என்கிட்ட எப்படி பேசியிருக்கான்னு எனக்கு தெரியல பாரு. அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் இவ்வளோ நாளாக. நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏ அப்படிலாம் இல்லாடி, இப்போ புரிஞ்சுக்கிட்டல. இதுக்கப்புறம் வந்தானா செருப்பில் அடிச்சு பற்றி விடு, புரியுதா? மாமன் நான் இருக்கேன், ஒன்று நான் பார்த்துக்கிறேன்டி. எதனா பிரச்சனைனா என்னாண்டே வந்து சொல்லு, புரியுதா? அக்கா தலையை போட்டு உருட்டின்னு இருக்காத. ம் சரி. ஐஸ்கிரீம் பார்லர் அந்த பக்கம். அதானே பார்த்தேன். நாடா இன்னும் எதுவும் பேசாமல் இருக்காளன்னு. போகிறேன்டி, போகிறேன், இரு. சரி ஆமனுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லு, அப்போ தான் 200 கப்பு எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுப்பேன். அதுக்கு என்ன, எவ்வளோ வேணாலும் சொல்லுவேன். ஐ லவ் யூ மாமா. ஏவா இப்போ தாண்டி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. அப்படியே கட்டி போச்சுன்னு வா, ஒன்று கடையே வாங்கி தரேன்டி, வா போகலாம். ஸோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது யாருக்கு போடலான்னு சொல்லுங்கடா. பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.